மாம்சத்தின் மூலமாய் பேசுவோம். மாம்சம் சொல்லும் பொழுது அது உங்களுடைய சரீரம், உங்களுடைய பாடி. இன்னைக்கு நிறைய பேர் உடம்புக்கு அடங்கி இருக்கும். உடம்பு என்ன சொல்ல நம்ம செய்வோம். இயேசு சொன்ன மாதிரி என்னோட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்றார். இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அந்த 1 மணி நேரம் கண்ணை திறந்து ஜெபிக்க முடியல. ஏன்? கண்ணு இழுக்குது, தூக்கம் தாங்க முடியல. அவங்களும் ட்ரை பண்றாங்க, முடியல. மாம்சத்தின் சத்தத்தை கேட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு அவங்களை பார்த்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகமா இருக்குது, மாம்சமும். அவங்க இயேசு கூட ஏன் அந்த மலைக்கு அந்த தோட்டத்துக்கு வந்தாங்கன்னா ஜெபிக்க தான் வந்தாங்க. ஆவி உற்சாகமா இருக்குது. அவங்க ஆவி செய்யணும்னு நினைக்குது, ஆனா மாம்சம் ஒத்துழைக்க மாட்டுது. Now this is a great danger for Christians. When we allow flesh to conquer us, when we allow flesh to speak to us, we become the slaves of the flesh. மாம்சம் நம்மளை ஆளுகை செய்ய, நம்ம நடத்த நம்ம அனுமதி கொடுத்தோமா, நம்ம மாம்சத்திற்கு அடிமைகளாக மாறிடுவோம். பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களோட சரீரத்தில் பேச மாட்டார். God the Spirit will never communicate with you through your flesh. He communicate to you through your spirit. மனுஷன் ஆவி மூலமா தான் பேசுவார். அதான் சில பரிசுத்தர் என்ன பேசுவாங்க பாத்தீங்கன்னா, பரிசுத்தமான எப்படி பேசுவாங்க பாத்தீங்கன்னா, என் ஆவில நான் ஏவப்பட்டேன், என் ஆவில எனக்கு தோன்றுச்சு, என் ஆவில கர்த்தர் வைத்தார். ஏன்? The Spirit of God will bring the message to your spirit. The Holy Spirit will never have anything to do with your flesh. அதான் கலத்து எழுதப்பட்டிருக்குது, the spirit and the flesh is contrary. ஓகே, பரிசுத்தாவி பேசும்போது உங்கள் உள்ளத்துல அப்படியே போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஸ்டாப் ஆகி, இது ஏன் எனக்கு தோணுது, இப்படி இது ஏன் அப்படி யோசிக்கிறேன், இன்னமும் நடக்க இருக்குது. The Spirit of God is communicating with you. பரிசுத்தாவி உங்கள்கிட்ட பேசணும்னா, ஓகே, ஆவின் மூலமாய் தான். ஏன் அதை அழுத்தி சொல்றேன்னு தெரியுமா? தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். சாத்தா உங்கள்கிட்ட எப்படி பேசுவானா, உங்க ஆவிகிட்ட அவன் பேசவே மாட்டான். உங்க ஆவி கீழ்ப்படியாது அவனுக்கு. ஏன்னா ஆண்டவரே ஆவியோ உற்சாகமா இருக்குது. எதுக்கு உற்சாகமா இருக்குது? தேவன் சத்தத்தை கேட்கறதுக்கு. அப்ப அசுத்தாவி அல்லது சாத்தான் எப்படி உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவானா, உங்க ஃபிளஷ்ல தான் பேசுவான், மாம்சத்துல தான் பேசுவான். இதுதான் டிஃபரன்ஸ், நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப ஆவியர் சொல்லுவாரு, போய் என் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுன்ட்டு. மாம்சம் சொல்லும், இப்பதானே வீட்டுக்கே வந்த, கொஞ்ச நேரம் படு, காலு மேல நாக்கால் மேல போய் டிவியை துற, எஸ்ட்ரோவை துற, ஏதாவது டிராமா மூவி ஓடும், கொஞ்ச நேரம் அப்படியே என்டர்டெயின் பண்ணி, காலையிலேருந்து உனக்கு சரியான ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லுவா? ஆண்டவர் சொல்லுவாரா அப்படி படம் பாருன்ட்டு? சொல்ல மாட்டார். யாரு சொல்லுவாத? எங்க எப்படி சொல்றான்? நீங்க காலை தூக்கி நாக்கால் மேல வைக்கும்போது கால் பாதம் அப்படியே கொட்டையும் மாறிய உள்ளுக்கு, அப்பா ரிலாக்ஸா இருக்குது. இப்படியே உட்காந்து ஒரு சின்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பேன். நான் சொல்றதுல உண்மையா இல்லையா? இப்ப பேசுறது மாம்சமா ஆவியா? மாம்சம் தான் இப்படி பண்ணும். ஆவியனர் சொன்னாரு, நீ வீட்டுக்கு வந்துட்ட, நீ போய் சோஃபால போய் உட்காந்தனா நீ ஜெபிக்க வர மாட்டேன், நேரா ரூமுக்கு ஓடு, கொஞ்ச நேரம் பல்ல கடிச்சு ஒரு 10 நிமிஷம் நீ கிக் ஸ்டார்ட் பண்ணு, அது அங்க நான் உன்னை பூஸ்ட் அப் பண்ணி விட்டுறேன்றாரு. நீங்க அதான் நானும் சொல்றேன், 10 நிமிஷம் போய் உட்காந்துட்டு வரேன்ட்டு 2 hours உட்காந்துருக்கீங்க. This is how the conflict between flesh and the spirit. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 10 நாள் அல்லது 30 நாள் சைவத்துல போன்றாரு. நீங்களும் ஆவி உற்சாகமா இருக்கு, ஆவி சொல்லி ஓகே ஆண்டவர் என்று சொல்லிட்டார். மறுநாள் காலை எழுந்தோடனே இன்னைக்கா உபவாசமா, ஐயோ அப்படின்னு தோணுமா? தோணாதா? சரி பரவாயில்ல, நம்ம தான் ப்ராமிஸ் பண்ணிட்டோம், எடுப்போம். அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு நடக்கும், வேலையில ஆஃபீஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஓ இன்னைக்கு கேன்சல் பண்ணிடுவோம், வேணாம் இந்த ஃபாஸ்டிங் வேணாம், நாளைக்கு ஆரம்பிப்போம், நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த வருஷம் ஆயிடும். ஆண்டவர் சொல்லி இப்ப ஃபாஸ்டிங் எடுன்னு சொன்னாரு, நீங்க அடுத்த வருஷம் எடுக்க பிளான் போட்டிருக்கீங்க. இப்படிதான் அடிக்கடி சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுக்குவோம், வேலைக்கு லீவ் பண்ண அதே எப்படி சம்பளத்தை பட்டிடுவோம், லீவ் எல்லாம் முடிஞ்சிடும். நான் இயர் ஏன் கிறிஸ்மஸ் லீவ் எடுக்கணும், ஆனா சர்ச்சுக்கு போன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கும், பிரச்சனை ஆண்டு புரிஞ்சுக்குவார். நம்ம எல்லாத்துலயும் ஆண்டவர் மேலதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஆனா உலக காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கும், சரியா இருக்கிறோம். We are so faithful, we are so constant, but when it comes to things of God, we take leave. We take God for granted. Hallelujah. இப்படிதான் மாம்சத்தின் கிரியைகள். The Spirit of God could not put up in your flesh. இது ஏன் தெரியுமா? வீட்டுக்கு சொந்தக்கார நீங்க அக்கறை இல்லாம உட்கார்ந்திருக்கிறீங்க, நீங்க உங்க ஸ்டாண்ட் எடுக்க மாட்டீங்க.
உங்க ஆவி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டுது. உங்க ஆவி என்ன பண்ணுதா, லாலா மாதிரி சாயுது. பரிசுத்த ஆவி சொன்னா நீங்க சொன்ன சரிதான், மாம்சம் சொன்னா அதுவும் சரிதான். அது ஸ்டாண்டை எடுத்தாதான் பரிசுத்தை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி விடுதலாக்க முடியும். See, there is a saying, sometimes you don't need deliverance, all that you need is a discipline. உங்களுக்கு விடுதலை தேவையில்லை. சில காரியம், சில பிரச்சனை உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை? டிசிப்ளின் தேவை. ஒரு அடக்கம் உங்களுக்கு, நீங்க அடங்கி இருக்க தெரியணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து ஆகணும். இது தப்புனா அது தப்பு, இது சரினா அது சரி. ஓகே, இது செஞ்சு ஆகணும். பட் யூ பிரேக் த ரூல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். அடிக்கடி ரூல்ஸை பிரேக் பண்றீங்க. நான் சர்ச் ரூல்ஸ் சொல்ல, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற ரூல்ஸ் சொல்றேன். யூ பிரேக் த லைன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அடிக்கடி அந்த லைனை நீங்க உடைக்கிறீங்க. சாத்தானுக்கு டிசிப்ளின் இல்லாத ஆட்கள் தான் ரொம்ப பிடிக்குமா. when there is no discipline in your life, especially in your spiritual life, you are the devil's favorite. நீங்க சாத்தானுக்கு பிரியமான ஆளு. இப்படிதான் பேசுவான். ஆண்டவர் சொல்வார், இன்னைக்கு கையை தூக்கி ஜெபம் பண்ணுன்னு. எதுக்கு தூக்கணும்? கையெல்லாம் வலிக்குது. சரி, முட்டி போட்டு ஜெபம் பண்ண. ஐயோ, எதுக்கு முட்டி போட்டு ஜெபிக்கணும்? முட்டிலாம் தேஞ்சு போச்சு. Let me tell you something. A mark of a true Christian is their knees. உங்க முட்டில கருப்பா இருக்கணும், தேஞ்சி இருக்கணும். செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவனே கிடையாது. The Bible clearly teaches to kneel down and pray. இயேசு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறார். சாத்தான் சொல்லுவான், வேண்டாம், நீ வெயிட் போட்டுட்ட, முட்டி தேஞ்சு போயிடும், முட்டி ஜாயின்ஸ்ல அவுட் ஆயிரும், அப்புறம் ஸ்கின் கருப்பாயிரும், நீ போட்டிருக்க கிரீம்ல வேலை செய்யாது, முட்டி கூட சோப்பா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வயசு ஆகும் பொழுது அது ஒன்றும் இல்லாம தான் போக போகுது. மண்ணுக்கு போகும் பொழுது இதுதான் போக போகுது. பூமியில இருக்கிறவருக்கு அதை யூஸ் பண்ணி நில்லுங்க. ஸ்டாண்ட் ஆன் யுவர் நீஸ். சில வயதான தாய்மாரெல்லாம் வருவாங்க, பாஸ்டர் எனக்கு முட்டி போடணும் அவ்வளோ ஆசை பாஸ்டர், ஆனால் வயசாச்சு முடியல. நான் நினைப்பேன், யங் ஏஜ்ல முட்டி போடல, இப்போ வந்து கதை வாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. முட்டி போடணும்னு ஆசை, அதான் சொல்லுவேன், தலைவனியை போட்டு அதை முட்டி போடுங்க. ஹல்லேலூயா. முடியாது பாஸ்டர். See, we give excuses. ஏன்? இதெல்லாம் மாம்சத்தின் சத்தம். இது முடியாது, சர்ச்சுக்கு போனா சர்ச்சுக்கு வர மாட்டேன். You know something? Each and every time you skip church, you have a great loss in the realm of the spirit. சபையை ஸ்கிப் பண்றது, ஜெபக்கூட்டத்தை ஸ்கிப் பண்றது எவ்வளவு பெரிய எழுப்பு தெரியுமா ஆவிக்குரிய உலகத்துல. You lose the grace of God. கர்த்தருடைய கிருபையை இழந்து போகிறீங்க. ஏன் கிருபை குறையுது வாழ்க்கையில? மாம்சம் சொல்லுது, வேண்டாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாத. இதெல்லாம் முக்கியம் இல்லை. பாஸ்டர் ஜானத்தன் வந்தா பரவாயில்ல, அவர் இல்லாம எதுக்கு நேஷன் பேருக்கு போகணும்? அப்ப நீங்க கும்பிடுறது இயேசுவை தான் கும்பிட்டு இருக்கிறீங்க அர்த்தம். இஃப் யூ ஆர் a God's worshipper, யார் நடத்துறேன்னா, நான் தேவாலயத்துக்கு போகணும், கர்த்தர் பேசணும். Your eyes, your heart should be upon God, not upon man. நீங்க தான் ஸ்பீக்கர் தர்றீங்க, பிராண்டை தர்றீங்க. இவரு பிராண்டே இல்லாதவர், இவர் இருந்தா கஷ்டம். இந்த சிஸ்டருக்கு பிராண்டே இல்லை, இவங்க கஷ்டம். அந்த மாதிரி முடியாது. நம்ம ஒருத்தர் தான் தேடி வரும், இயேசுவை. ஆனால் அன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அங்க எலி என்ற ஒரு ஆசாரியன் இருப்பான், தேடி போக முடியாது. அந்த ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் செவி கொடுப்பார். That should be your mind. That should be your mind. Hallelujah. So மாம்சம் சொல்றது எல்லாத்தையும் கேட்காதீங்க. என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. ஏன்னா மாம்சம் உங்கள்ட்ட பேசி உங்களை சோம்பேறி ஆக்கிடும். என்ன ஆக்கிடும்? சோம்பேறி ஆக்கிடும். யூ ஹாவ் டு ரெசிஸ்ட். உங்க சரீரத்தை நீங்க எதிர்த்து நிக்கணும். நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரியே நீங்க தான். எப்போ ஒரு மனுஷன் தன் சொந்த சரீரத்தை அடக்கி அவன் கீழ்ப்படி வைக்கிறானோ அப்பதான் அவன் கிறிஸ்துவனாவே மாறுகிறான். பவுல் சொல்றான், நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதன்படி நான் வாழணுக்காக என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி என்ன பண்றேன்? கீழ்ப்படுத்திக்கிறேன்றான். You must make it to be submissive. உங்கள் மாம்சம் இயேசுக்கு கீழ்ப்படியணும். ஏன் தெரியுமா? அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறார். உங்கள் மாம்சத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்படியானால் நீங்க உங்க சரீரத்தை பார்த்து, சரீரமே இயேசுக்கு கீழ்ப்படி, சோம்பேறி பிடிக்காத, வா ஜெபிக்கணும் அப்படின்னு அது வந்தாகும். It should be you ruling your flesh, not your flesh ruling you. உங்க மாம்சம் உங்களை ஆளுகை பண்ணணும். நீங்க அதை ஆளுகை, நீங்க அதை கொண்டு, நீங்க அதை நடத்தணும். That is the mark of a true Christian. உடம்பு முடியல, உடம்புக்கு முடியலன்னு சொல்லிடுச்சு. வேலைக்கெல்லாம் கரெக்டாக போறீங்க தானே? You know there is a need. போனா சம்பளத்தை வெட்டுவான்.
இது செஞ்சா உங்களுக்கு தேவை இருக்கு. ஆனா சர்ச்சு பிரேயரு, பர்சனல் பிரேயரு, வேத வாசிக்கிறது இது எதுவுமே தொடர்றது இல்லை. ஏன்? மாம்சம் சொல்லுது. எப்ப நீங்க உங்க மாம்சத்தின் சத்தத்தை எதிர்க்க ஆரம்பிக்குங்களோ, ஓகே, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுது, மாம்சத்தில் வந்து சில காரியம் எலும்பு ஆரம்பிக்குது. மாம்சத்தின் பசின்னு என்று சொல்லலாம், அமாவாலியா, அது இச்சையான கிளம்ப இருக்கலாம். இது சாத்தான் மூலியமா வர்றது. இது நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you have set your heart for deliverance. விடுதலைக்கு நேராக உங்கள் உள்ளத்தை நீங்க நியமித்தீங்கன்ற அர்த்தம். இல்ல இதெல்லாம் நார்மல் தான் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, this will continue. இது கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். அதான் பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, என்ன செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். Flesh is ruling you. அதான் மாம்சத்தின் பலன். அதை நீங்க உடைக்க ஆரம்பிங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா பேட்டிலையும் பார்க்கிறோம், எல்லா யுத்தத்தையும் பார்க்கிறோம். The first battle begins with your flesh. முதல் யுத்தமே உங்க சரீரம் தான். அதுக்கு நீங்க கீழ்ப்படி வைக்கணும். இல்ல இத்தனை மணிக்கு எழுந்துரு, இல்ல இத்தனை மணி ஜெபம் பண்ணி தான் ஆகணும், இல்ல வேதத்தை வாசித்தான் ஆகணும், இது நீங்க சொல்லி கீழ்ப்படிய வச்சீங்கன்னா அது கீழ்ப்படியும். ஹல்லேலூயா.